ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதம் உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு தன்னிடை ஜோதிக்கு எழுந்துள்ளதுக்கு முன்பாக உத்தவரிடம் நான் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ளேன் என்று கூறினார். ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்தம் 18 புராணங்கள் இதிகாசங்கள் மணிமகுடமாக இருக்கிறது. இது 18,000 ஸ்லோகங்களை கொண்டது. 12 ஸ்கந்தங்களையும் 335 அத்தியாயங்களையும் கொண்டது. மோக்ஷ சாஸ்திரமாக இது கருதப்படுறது. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் பத்ம புராணத்தில் 6 அத்தியாயங்களில் காணப்படுறது. அதில் 2 கதைகள் இருக்குது. ஒன்று, பக்தி தேவி ஒவ்வொருவரின் இதயத்திலும் எப்படி மீண்டும் ஒரு இடத்தை பெறுகிறாள், அவளுடைய மகன்கள் ஞானமும் வைராக்கியமும் எப்படி தங்கள் சுய நினைவை திரும்ப பெறுகிறார்கள் என்பது. பக்தி தேவி ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் பக்தர்களின் இதயத்தில் தொடர்ந்து வாழ்கிறாள் என்பது பற்றியது. அடுத்து 2வது கதை, பிறப்பு இறப்பு வாழ்க்கை சுழற்சியிலிருந்து துந்துகாரியை விடுவிக்கும் கோகர்ணனை பற்றியது. 2மே ஆழமான கதைகள். நம் இதயத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் பக்தியும் ஏற்படுத்தும். முதல்ல பக்தி தேவியின் கதையை பார்ப்போம். பக்தி தேவியின் கதை. ஒரு சமயம் பகவானுடைய கதையை பருகுவதில் மிகவும் விருப்பம் கொண்ட சௌனக மகரிஷி நைமிஷாரண்யத்தில் வசிக்கும் பேரறிஞரான சூத பௌராணிகரை வணங்கி கேட்கிறார். சூத பௌராணிகரே, அறியாமையாகிற இருளை நீக்குவதிலும் கோடி சூரியனுக்கு நிகரானது தங்களது ஞானம். எங்களது செவிக்கு உணவான அறியாமையை நீக்கும் பகவானை பற்றிய அமுதமயமான கதைகளை எங்களுக்கு கூறி அருள வேண்டும் அப்படின்னு கேட்டார். பக்தி ஞானம் வைராகியத்தின் மூலம் அடையப்படும் பகவானை பற்றிய அறிவு எவ்வாறு பெறலாம்? பகவத் பக்தர்கள் இந்த உலக மாயையின் மயக்கத்திலிருந்து எவ்வாறு தங்களை காத்து கொள்கிறார்கள்? கோரமான இந்த கலியுகத்தில் மக்கள் பெரும்பாலும் அசுரத்தன்மை உடையவர்களாகவே இருக்கிறாங்க. பற்பல துன்பங்களால் பீடிக்கப்பட்ட இந்த கலியுக மக்கள் பக்தி தொண்டு செய்வதற்கான சிறந்த வழி எதுவோ? சூதரே, அனைத்து நலன்களையும் வாரி வழங்குவதும் தூய்மையான கங்கையும் தூய்மைப்படுத்துவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எளிதில் பெறச் செய்வதுமான சிறந்த வழியை கூறுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. சூத கோஸ்வாமி பதில் சொன்னார். சௌனகரே, உமது இதயம் பகவத் பக்தி வெள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. பிறப்பு இறப்பு என்கிற பயத்தை நிர்மூலமாக்கும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சிறந்த உபாயத்தை சற்று யோசித்து கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி சிறிது நேரம் யோசித்து பின் சொல்கிறாரு. பக்தி வெள்ளத்தில் பெருகுகின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விக்கும் சிறந்த உபாயம், அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். கலிகாலத்தில் காலரூபியான காலச்சக்கரத்தின் வாயில் விழும் மக்களை அந்த பயத்திலிருந்து காப்பாற்றவே ஸ்ரீமத் பாகவதம் என்னும் சிறந்த சாஸ்திரத்தை ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். ஏதஸ் மாதபரம் கிஞ்சித் மனசுஜ்யை ந வித்யதே ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். மக்கள் மன தூய்மை பெற இதை காட்டிலும் சிறந்த சாஸ்திரமில்லை, சாதனமில்லை. பல பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாகவே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பெற இயலும். சுகபிரம்மம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சித்து மன்னருக்கு கூறத் தொடங்கும் போது தேவர்கள் அமிர்த கலசத்தை ஏந்தி அங்கே வந்தனர். பரீட்சித்து மகாராஜாவிடம் கேட்டனர், ஹே ராஜன்னு, இந்த அமிர்தத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ண கதாமிர்தத்தை
பாகவதத்தை தங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சித்து மகாராஜா அமிர்தத்தை பருகினால் மரணத்திலிருந்து காக்கப்படுவார் அப்படின்னு வேண்டினாங்க. சுயநலம் கருதி தான் தேவர்கள் கேட்குறாங்க. பரீட்சித்து மகாராஜா கூறினார், எனக்கு என்ன கண்ணாடி துண்டுக்கும் மாணிக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? அமிர்தம் எங்கே? பிறவி பிணியை போக்கும் பகவத் கதாமிருதம் எங்கே அப்படின்னு மறுத்துட்டாரு. இதிலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் தேவர்களுக்கும் அரிது என்று புரிகிறது. ஒரு சமயம் பிரம்மா ஸ்ரீமத் பாகவதம் கேட்டு பரீட்சித்து மன்னர் முக்தி அடைந்தார் என்பதை அறிந்து பெரும் வியப்படைந்தார். உடனே தனது சத்தியலோகத்தில் தராசை நட்டு அதில் மோட்சத்திற்கான சாதனங்கள் அனைத்தையும் வைத்து நிறுத்தி பார்த்தார். மற்ற சாதனங்கள் லேசாகவும் ஸ்ரீமத் பாகவதம் பாரமாகவும் இருப்பதைக் கண்டு முனிவர்கள் மிக்க வியப்படைந்தார்கள். ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் சொரூபம் எனவும் கலியுகத்தில் பாகவதம் படிப்பதும் கேட்பதுமே மோட்சத்திற்கு சாதனம், முக்திக்கு வழி என்பதையும் தீர்மானித்தார் பிரம்மா. 7 நாட்கள் சப்தாக விதி என்ற நியமப்படி 7 நாட்கள் தொடர்ந்து கேட்டால் பக்தி நிச்சயம் கிட்டும் என்பதை சனகாதிகள் நாரதருக்கு கூறினர். சில சுகதேவ் கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தை எனக்கு உபதேசித்தார். நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு நாள் சனகாதிகள் சாது சங்கம் பெற வேண்டி பகவத் குணங்களை மகான்களுடன் உரையாட விரும்பி விஷாலா என்கிற நகரம் வந்தனர். அப்பொழுது தெய்வச் செயலாக நாரதரை கண்டார்கள் சனகாதிகள் நாரதரிடம் கேட்டனர், பிரம்மபுத்திரரே, தங்கள் முகம் வாடி இருக்கிறதே ஏன்? ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. இவ்வளவு வேகமாக எங்கு போய் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? ஏதோ சொத்துக்களை பறிகொடுத்தவன் போல் காணப்படுகிறீர்களே. நீங்களோ பற்றற்றவர். அப்படி இருக்க இந்த கலக்கம் ஏன்? இதன் காரணத்தை தயவு செய்து கூற வேண்டும் என்றனர். நாரதர் பதில் கூறினார், இந்த பூலோகத்தை மிக உயர்வாக நினைத்துதான் இங்கு வந்தேன். இங்கு புஷ்கரம், பிரயாகை, காசி, கோதாவரி, ஹரித்வார், குருஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேதுபந்தம், ராமேஸ்வரம் முதலிய புண்ணிய தீர்த்தங்கள், க்ஷேத்திரங்கள் என இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்தேன். ஆனால் எந்த இடத்திலும் மனமகிழ்ச்சியையும் அமைதியையும் நான் கிட்டவில்லை. இப்பொழுது அதர்மத்திற்கு துணை போகும் கலியுகம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆட்டி படைக்கிறது. சத்தியம் நாஸ்தி தபக சௌச்சம் தயா தானம் ந வித்யதே. கலியுக மக்களிடம் சத்தியம், தபம், தூய்மை, தயை, தானம் ஆகிய நற்பண்புகள் இல்லை. அனைத்து ஜீவராசிகளும் தங்கள் வயிற்றை நிரப்பிக்கொள்ளவே ஈடுபடுகின்றனர். மந்தாகா சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாகா. பேசுவதெல்லாம் பொய், சோம்பேறித்தனம், மந்தமான அறிவு, பாக்கியமற்ற நிலை, தொல்லைகளின் ஆக்கிரமிப்பு என்று அவதிப்படுகிறார்கள். சாதுக்களும் பாஷண்டிகளாக உள்ளனர். பார்ப்பதற்கு துறவி போல் இருக்கின்றனர். ஆனால் பொன்மேல் ஆசை கொண்டு அவற்றை தேடி அலைகின்றனர். வீட்டிலே பெண்கள்தான் ராணிகள். அவர்கள் சொல்லே சட்டம். அவளது சகோதரர்களே மந்திரிமார்கள். பண ஆசையில் மக்கள் தங்கள் பெண் குழந்தைகளை விலைக்கு விற்கிறார்கள். தம்பதிகள் சண்டையோ ஓயவே ஓயாது. நாம் இப்போது பார்க்கும் அனைத்தையும் நாரதர் அன்றே கண்டுவிட்டார். புண்ணிய தீர்த்தங்கள், நதிகள் ஆகியவை வேறு மதத்தவர்களின் பிடியில் இருந்தன. அவர்கள் பல கோவில்களை நாசப்படுத்தினார்கள். இந்த கலியுகத்தில் யோகிகளோ, சித்தர்களோ, ஞானிகளோ, நற்செயல் புரியும் சான்றோர்களோ இல்லை. நற்செயலுக்கான சாதனங்களும் கலிபுருஷன் என்னும் காட்டு தீயினால் எரிந்து சாம்பலாயின. இந்த கலியில் அன்னத்தை கடைகளில் விற்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இப்போ பார்க்குறோம், தீர்க்கதரிசியான நாரதர் அன்றே கண்டுவிட்டார். பெரும்பாலான மக்கள் ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி உணவை சாப்பிட்றாங்க. அந்தணர்கள் கூலிக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறார்கள். பெண்கள் விபச்சாரம் செய்து தங்களை போஷித்துக் கொள்கிறார்கள். இம்மாதிரி பூ உலகம் முழுவதிலும் கலியின் கொடுமைகளை கண்டு கொண்டே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லீலை புரிந்த யமுனா நதி தீரம் வந்தடைந்தார் நாரதர். சனகாதி முனிவர்களே, அங்கு ஓர் ஆச்சரியத்தை கண்டேன். ஓர் இளம் மங்கை மிகவும் மன வருத்தத்துடன் அங்கு உட்கார்ந்திருந்தாள். அவள் அருகில் 2 கிழவர்கள் மயங்கிய நிலையில் படுத்திருந்தனர். அந்த இளம் மங்கைகள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு சில சமயம் அவர்களை எழுப்ப முயற்சி செய்து தோல்வியுற்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். தன்னை காத்து ரட்சிப்பவர் யார் என்று எல்லா திசைகளிலும் தேடி பார்த்து கொண்டிருக்கும் அந்த மங்கையை சுற்றி
100 பெண்கள் விசிறி வீசிக்கொண்டு அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். வெகு தொலைவில் இந்த காட்சியை கண்ட நான் வியப்புற்று உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பி அங்கு சென்றேன். என்னை கண்டதும் அந்த இளமங்கை எழுந்து நின்று கலங்கிய மனத்துடன் கூறலானாள், போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட மச்சிந்தாமபி நாசய தர்ஷனம் தவ லோகஸ்ய சர்வதாக ஹரம் பரம். இளமங்கை கூறினாள், சாதுவே, ஒரு நிமிடம் இங்கு தங்கியிருந்து எனது மனக்கவலையை போக்க வேண்டும். தங்களது தர்ஷனம் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது. தங்களது உபதேசத்தால் எனது மனக்கவலையும் நீங்கும், அமைதியும் கிட்டும் என்றாள். நாரதர் அப்பெண்ணிடம் கேட்டார், அம்மா, நீ யார்? இவர்கள் இருவரும் உனக்கு என்ன உறவு முறை? உனது அருகில் இருக்கும் இந்த பெண்கள் எல்லாம் யார்? உமது கவலைக்கு காரணம் சொல் என்று கேட்டேன். இளமங்கை பதில் கூறினாள், முனிவரே, எனது பெயர் பக்தி. இவர்கள் எனது புதல்வர்கள். ஞானம் வைராக்கியம் காலத்தின் கோலத்தால் இவர்கள் மூப்பு அடைந்துள்ளனர். இந்த பெண்களோ கங்கை முதலிய புண்ணிய நதிகள். எனக்கும் பணிவிடை செய்ய இவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இவர்கள் பணிபுரியும் பாக்கியம் பெற்றும் எனக்கு இன்பமோ மன அமைதியோ கிட்டவில்லை. முனிவரே, என் சரித்திரத்தை சற்று கேளுங்கள். அது மிகவும் விஸ்தாரமானது. இருப்பினும் முழுவதுமாக கேட்டு எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் என்று அந்த பெண் கூறினாள். உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா கொச்சித் கொச்சித் மகாராஷ்டிரே கூர்ஜரே ஜீர்ணதாம் கதா. நான் திராவிட தேசத்தில் தென் தமிழ்நாட்டில் பிறந்தவள். கர்நாடகத்தில் வளர்ந்தேன். மகாராஷ்டிரத்தில் பெருமை பெற்றேன். கூர்ஜர தேசத்தில் கிழத்தன்மையை அடைந்தேன். கோரமான கலியின் தாக்கத்தால் வேதத்தை புறக்கணிக்கும் பாஷண்டிகள் என்னை இவ்வாறு அலங்கோலப்படுத்திவிட்டனர். வெகு காலமாக இந்த துன்பத்தில் இருப்பதால் நானும் என் புதல்வர்களும் உடல் மெலிந்து வலுவிழந்து ஒளி இழந்து இவ்வாறு வாடுகிறோம். ஆனால் பிருந்தாவனம் வந்ததும் நான் மறுபடியும் அழகுமிக்க இளம் மங்கையாக ஆகிவிட்டேன். ஆனால் என் புதல்வர்கள் சோர்வடைந்து துன்பப்படுகிறார்கள். ஆகவே பிருந்தாவனத்தை விட்டு வேறிடம் செல்ல விரும்புகிறேன். இவர்கள் இருவரும் மூப்பால் துன்பப்படுவது கண்டு நானும் துக்கப்படுகிறேன். நான் யுவதியாகவும் என் மகன்கள் கிழவர்களாகவும் இருக்க காரணம் என்ன முனிவரே? இந்த மாறுபாடு ஏன்? உலக விஷயத்தில் தாய் கிழவியாகவும் மக்கள் இளமையாகவும் இருப்பதுதானே இயல்பு. ஆனால் எங்கள் விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த மாறுபாடு? இதை கண்டு எனக்கு துன்பமும் வியப்பும் ஒரு சேர வருகிறது. தாங்களோ யோகிகளில் சிறந்தவர், முக்காலமும் உணர்ந்தவர். இதற்கு காரணம் என்னவோ தயவு செய்து கூற பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பக்தி தேவி நாரதர்கிட்ட கேட்குறா. நாரதர் பதில் கூறினார், அம்மா, நான் உனது துன்பங்களின் காரணத்தை எனது ஞானத்தினால் கண்டு கூறுகிறேன். நீ கவலையை விடு. பகவான் ஸ்ரீஹரி உனது துன்பங்களை துடைத்து மங்களத்தை தருவார். சூத கோஸ்வாமி கூறினார். மாமுனிவரான நாரதர் ஒரு நொடியில் அவள் துன்பத்திற்கான காரணத்தை அறிந்து கூறலானார். நாரதர் கூறினார், அம்மா, கவனமாக கேள். கோரமான பல தீங்குகளை தரும் கலியுகம் இப்பொழுது நடைபெறுகிறது. ஆகவே சதாச்சாரம், யோக மார்க்கம், தவம் ஆகிய அனைத்தும் இப்பொழுது அழிக்கப்பட்டுவிட்டன. மக்கள் தீச்செயல்களில் ஈடுபட்டு அரக்கர்களாக மாறி வருகிறார்கள். நல்லவர்கள் துன்பத்தில் வாடுகிறார்கள். தீயோர்கள் இன்பமாக இருக்கிறார்கள். இந்நிலையில் தைரியத்தை மேற்கொண்டு நற்செயல்கள் செய்பவனே அறிவாளி, பண்டிதன் என அழைக்கப்படுகிறான். பூமிக்கு பாரம்தான் அதிகரிக்கிறது. நற்செயல்கள் எங்கும் காணப்படவில்லை. உன்னையோ உனது பிள்ளைகளையோ கவனிப்பார் யாரும் இல்லை. மக்கள் பௌதிக விஷயத்திலேயே மனதை செலுத்துவதால் குருடர்கள் ஆகி உங்களை கவனிக்கவில்லை. கவனிப்பாரற்ற நீங்கள் முதுமை அடைந்து துன்பப்படுகிறீர்கள். பிருந்தாவனம் வந்ததால் நீ மறுபடியும் அழகிய யுவதியாக ஆனாய். பிருந்தாவனம் பரம புண்ணியமானது. அதனால் பக்தி இங்கு மகிழ்ந்து நடமாடுகிறது. ஆனால் ஞானம் வைராக்கியம் ஆகிய உனது மகன்களை ஆதரிப்பவர் இங்கு இல்லை. அதனால் மூப்பு நீங்கவில்லை. ஆனால் பகவான் விளையாடிய இந்த மண்ணின் தொடர்பால் இவர்களுக்கு ஆத்ம சுகம் உண்டாகியுள்ளது. அதனால் இவர்கள் சற்றே தூங்குபவர்கள் போல் இருக்கிறார்கள். அதாவது பிருந்தாவனத்தில் பக்தி ஒன்றே பிரதானம். அங்கு ஞானத்திற்கோ வைராக்கியத்திற்கோ இடமில்லை. பிருந்தாவனம் எங்கு பார்த்தாலும் பக்தி வெள்ளம். பக்தி கேட்டால், மாமுனிவர் நாரதரே, பரீட்சித்து மகாராஜா பாவியான இந்த கலியை ஏன் தங்க வைத்தார்? கருணை கடலான ஸ்ரீஹரியும் இதை பார்த்து கொண்டு எப்படி இருக்கிறார்?
முனிவரே, இதை தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு கேட்டா பக்தி தேவி. நாரதர் பதில் சொல்றாரு, பத்ரே குழந்தாய், நான் உனக்கு அனைத்தையும் கூறுகிறேன். உனது துன்பங்கள் தானாகவே அழியும். யதா முகுந்தோ பகவான் ஸ்மாம் தியக்த்வா ஸ்வபதம் கதக தத்தினாத் கலித் ஆயதக சர்வசாதன பாதக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மண்ணுலகை விடுத்து என்றைக்கு ஸ்வபதமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு எழுந்தருளினாரோ அன்றே கலியுகம் பிறந்துவிட்டது. பரீட்சித்து மகாராஜா அனைத்து திசைகளிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் வேளையில் இந்த கலியை வந்து சந்தித்தார். ஆனால் இந்த கலி தீனனாக அவரின் திருவடியில் சரணமடைந்தான். சரணம் அடைந்தவர்களை கொல்லக்கூடாது என்று பரீட்சித்து மகாராஜா எண்ணினார். யத்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனாத். தவம், யோகம், சமாதி ஆகிய உபாயங்களால் பெற முடியாத உயர்ந்த பதவி கலியுகத்தில் ஸ்ரீ ஹரியின் திருநாமத்தை கூறுவதாலேயே எளிதில் பெறலாம். இந்த கலியுகம் சாரமற்றதாயினும் பகவான் நாம சங்கீர்த்தனத்தாலேயே அனைத்து நலன்களும் எளிதில் பெறலாகும் தன்மையை எண்ணியும் கலியுகத்தில் தோன்றும் அனைத்து ஜீவராசிகளின் நன்மையை கருதியும் இந்த கலியை கொல்லாமல் பரீட்சித்து மகாராஜா விடுத்தார். இதுதான் கலியுகத்தின் இயல்பு. இதில் யார் மீதும் குற்றமில்லை. இதனால் தாமரை கண்ணனான பகவான் வெகு அருகிலேயே இருந்தும் இவ்வனைத்தையும் பொறுத்து கொண்டிருக்கிறார். சூத கோஸ்வாமி கூறினார், சௌனகரே, இவ்வாறு நாரதர் கூற கேட்ட பக்தி என்ற பெண்ணுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இதை கேட்டு பக்தி எதை கூறினாலோ அதை கேள். பக்தி தேவி கேட்கிறாள், தங்களது தரிசனம் பெற்றது எனது பாக்கியம். இவ்வுலகில் பகவத் பக்தர்களின் தரிசனமே அனைத்து சித்திகளையும், அதாவது நன்மைகளையும் பெற உயர்ந்த காரணமாகும். தங்களின் உபதேசத்தை கேட்டு கயாத்துவின் மகனான பிரகலாதன் மாயையை வெற்றி கொண்டான். தங்களது கருணையால் தான் துருவனும் அழிவற்ற துருவபதத்தை பெற்றான். சகல க்ஷேமத்தையும் அருளும் பிரம்மதேவரின் புதல்வர்கள் நாங்கள் தங்களை வணங்குகிறேன். என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பக்தி சொன்னான். நாரதர் சொல்றாரு, பெண்ணே, நீ ஏன் வீணாக வருந்துகிறாய்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை இடையராது தியானம் செய். அவரது திருவருளால் உமது துன்பங்கள் தானாக விலகும். நீ பக்தி அல்லவா? தமது உயிரை விட உம்மிடம் அதிக அன்பு வைத்துள்ளார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நீ அழைத்தால் பகவான் பரம பாவிகள் வீட்டிற்கு கூட வருவார். சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் ஆகிய 3 யுகங்களில் ஞானமும் வைராக்கியமும் முக்திக்கு சாதனங்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் பக்தி ஒன்றே முக்திக்கு ஒரே வழி. இதை நினைத்துதான் பகவான் உன்னை தேகத்தோடு படைத்தார். மிக்க அழகியான நீயோ ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவள். ஒரு சமயம் நீ பகவானிடம் நான் என்ன பணிவிடை சேவை செய்ய வேண்டும் என்று கேட்க பகவானும் நீ என் பக்தர்களை போஷித்து வருவாயாக என்று கட்டளையிட்டார். பகவானது கட்டளைகளை உடனே ஒப்புக்கொண்ட உன்னை கண்டு மகிழ்ந்த பகவான் உனக்கு முக்தி தேவியை பணிப்பெண்ணாக நியமித்து ஞான வைராகியத்தை குழந்தைகளாக தந்தார். பின் நீ உனது நிஜஸ்வரூபத்துடன் ஸ்ரீ வைகுண்டத்தில் பக்தர்களை வளர்த்து வந்தாய். பூ உலகில் அடியார்களை காக்க நீ நிழல் உருவை ஏற்றுக்கொண்டு வந்தாய். அப்பொழுது முக்தி, ஞானம், வைராக்கியம் ஆகியவர்களுடன் நீ இந்த பூமிக்கு வந்தாய். சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் ஆகிய 3 யுகங்களிலும் பரமானந்தமாக இருந்தாய். ஆனால் இந்த கலியுகத்தில் முக்தி பாஷண்டர்களால் நோயினால் தாக்கப்பட்டு மெலிந்து போனாள். ஆகவே பக்தி தேவியே, உனது கட்டளை ஏற்று ஸ்ரீ வைகுண்டம் சென்றாள் முக்தி தேவி. நீ நினைக்கும் போதெல்லாம் அவள் இந்த பூமிக்கு வந்து போகிறாள். ஆனால் நீ ஞானம், வைராக்கியம் 2 பேரையும் உன் மகன்களாக ஏற்று உன்னிடமே வைத்து கொண்டாய். இந்த கலியுகத்தில் ஞானம், வைராக்கியத்தை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாதால் மூப்பை அடைந்தார்கள். இதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம். இவர்கள் திரும்பவும் புதிய பலத்துடன் இருக்க நான் ஆவண செய்கிறேன். அழகிய முகமுடைய பெண்ணே, இந்த கலியுகத்திற்கு சமமாக வேறு எந்த யுகமும் இல்லை. இந்த யுகத்தில் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒவ்வொருவர் இதயத்திலும் உன்னை குடியிருக்க செய்கிறேன். இதோ பார் பக்தி தேவியே, கர்மயோகம், ஞானயோகம் ஆகிய நெறிகளையும் தொலைவில் நிறுத்தி பக்தியையே முக்தி முக்கியமாக கொண்ட பலபடியான விழாக்களை முன்னிறுத்தி
நடத்தி உன்னை இவ்வுலகம் எங்கும் பரவச் செய்வேன். அவ்வாறு செய்யவில்லையானால் நான் பக்தனே அல்ல அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. இந்த கலியுகத்தில் பரம பாவிகளும் உன்னை பின்பற்றினால் சிறிதும் பயமின்றி ஸ்ரீ வைகுண்டத்தை அடைவார்கள். பக்தி தேவி யாருடைய இதயத்தில் நித்திய வாசம் செய்கிறாளோ அவர்களது மன தூய்மை அடைகிறது. மரண பயம் நீங்கும். பக்தி உள்ளவனை பூதம் பேய் பிசாசுகள் நெருங்க முடியாது. கர்மயோகமோ ஞான யோகமோ தவமோ அஷ்டாங்க யோகமோ வேத ஓதுவதலோ ஆகிய எந்த சாதனத்தாலும் பகவானை வசப்படுத்த முடியாது. ஆனால் பக்திக்கு மட்டுமே பகவான் கட்டுண்டவர். இதற்கு கோபிகளே உதாரணம். பல பிறவைகளில் செய்த புண்ணியத்தாலேயே ஒருவனுக்கு பக்தி யோகத்தில் மனம் ஈடுபடுகிறது. கலியுகத்தில் பக்தியே முக்திக்கு சிறந்த சாதனம். பக்தியை நிந்திப்பவன் உலகங்களிலும் துன்பத்தையே அனுபவிப்பான். தூர்வாச முனிவர் சிறந்த பக்தரான அம்பரீஷ் மகாராஜனிடம் அபச்சாரப்பட்டதால் துன்பம் அனுபவித்தார். பற்பல விரதங்கள், புண்ணிய நதிகள், ஸ்நானம், அஷ்டாங்க யோக பயிற்சிகள், யாக யஜ்ஞம், வேதாந்த விசாரம் ஆகிய சாதனங்களால் பக்தி இல்லை அப்படின்னா அது ஒரு பயனுமே கொடுக்காது. சூத கோஸ்வாமி கூறினார். இவ்வாறு நாரதர் தமது பெருமைகளை வர்ணிக்க கேட்ட பக்தி தேவி புது பொலிவு பெற்று கூறினாள். நாரதரே, நீங்கள் தான் பாக்கியம் செய்தவர். என்னிடம் உங்களுக்குத்தான் எத்தனை உறுதியான அன்பு. நான் தங்கள் இதயத்திலிருந்து எங்குமே செல்ல மாட்டேன். மாமுனிவரே, தங்கள் கருணையே கருணை. ஒரு நொடியில் எனது துன்பங்களை நீக்கிவிட்டதே. ஆனால் என் பிள்ளைகள்தான் இன்னும் உணர்வின்றி இருக்கிறார்கள். சீக்கிரம் அவர்களை எழுப்புங்கள் அப்படின்னு பக்தி தேவி சொன்னார். சூத கோஸ்வாமி கூறினார். பக்தி தேவி கூறியதை கேட்ட நாரதர் மிக்க கருணை கொண்டு அவர்களை தம் கைகளால் உலுக்கி எழுப்பினார். அவர்களது காதுகளில் ஞானமே வைராக்கியமே எழுந்திருங்கள் அப்படின்னு சொன்னார். பிறகு வேதாந்தங்களையும் ஸ்ரீமத் பகவத்கீதையும் நாரதர் காதில் சொன்னார். எப்படியோ வேண்டா வெறுப்பாக ஞானமும் வைராக்கியமும் எழுந்தாங்க. பசி தாகத்தால் மெலிந்த அவர்கள் மீண்டும் உறங்கினர். என்ன செய்யலாம் என்று நாரதர் சிந்தித்தார். சௌனகரே, இவர்களது தூக்கமும் கிழத்தனமும் எவ்வாறு நீங்கும்? அந்தோ என்ன செய்வது என்று நினைத்து வருந்திய நாரதர் கோவிந்தனை தியானித்தார். அப்பொழுது ஓர் அசரீரி கேட்டது. முனிவரே, வருந்த வேண்டாம், உங்களது முயற்சி பயனளிக்கும். தேவரிஷியே, இதற்காக நீர் ஒரு நற்கர்மம் செய்ய வேண்டும். நீர் அதை செய்தவுடன் இவர்களது தூக்கமும் மூப்பும் நொடியில் நீங்கிவிடும். பக்தியும் எங்கும் பரவும் அப்படின்னு அசரீரி சொன்னது. அசரீரி கூறியதை அனைவரும் கேட்டாங்க. நாரதரோ மிகுந்த வியப்புடன் இதன் கருத்து என்னவென்று புரியலையே என தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார். இவர்களது துன்பம் துடைக்கும் அந்த புண்ணிய கர்மம்தான் என்ன? அதை செய்யும் வழி என்ன? இதை செய்து வைப்பவர் யார்? அவர் எங்கு கிடைப்பார்? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார். சூத கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். சௌனகரே, நாரதர் ஞானம் வைராகியத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு தீர்த்த யாத்திரை செய்தார். எதிர்படும் முனிவர்களிடம் அசரீரி கூறிய புண்ணிய கர்மத்தின் சாதனம் பற்றி கேட்டார். சிலர் அதை செய்வதே கடினம்னு சொன்னாங்க. சிலர் மௌனமாக இருந்தாங்க. சிலரோ தவறான பதில் சொன்னாங்க. உலகங்களும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து ஆஹா ஆஹா. மக்கள் தங்களுக்குள் ரகசியமாக ஐயா, வேதாந்தம் பகவத்கீதை இம்மூன்றையும் திரும்ப திரும்ப அவர்கள் காதில் ஓதியும் ஞானம் வைராக்கியம் எழவில்லை என்றால் வேறு எந்த உபாயம்தான் உள்ளது என்று காதோடு காதாக பேசிக்கொண்டனர். யோகேஸ்வரான நாரதருக்கே தெரியவில்லை. இவ்வுலக மக்களுக்கு எப்படி தெரியும்? அவர்கள் எப்படி பதில் கூறுவார்கள்? இவ்வாறு விடை புரியாமல் நாரதர் பத்ரிகாசிரமம் சென்றார். ஞான வைராகியத்தை எழுப்ப வேண்டி நான் இங்கு கடுந்தவம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்பொழுது கோடி சூரிய பிரகாசமுடைய சனகாதி முனிவர்கள் அங்கு தோன்றினார்கள். அவர்களை கண்ட நாரத முனிவர் அவர்களை முறைப்படி வணங்கி கேட்டார். இன்று உங்களை சந்தித்தது பெரும் பாக்கியம் பெற்றேன். என்னிடம் கருணை கொண்டு எனது சந்தேகத்திற்கு பதில் கூறுங்கள். நீங்கள் நால்வரும் மகா யோகேஸ்வரர்கள், 5 வயது பாலர்களாக காட்சியளிப்பவர்கள், பகவத் கதாமிருதத்தை சதா பருகிக்கொண்டே இருப்பவர்கள். உங்களுக்கு பகவத் கதைகளை பருகுவதே உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையுமாகும். ஜரை மூப்பு உங்களை அண்டாது. உங்களின் சாபத்தாலேயே பகவத் பார்ஷதர்களான ஜெய விஜயன் கீழே
பூ உலகில் வந்து பிறந்து பின்பு உங்கள் கருணையினால் மீண்டும் ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தனர். கருணை கடலான நீங்கள் தீனனான எனக்கு அருள் புரிய வேண்டும். அசரீரி எனக்கு கூறிய சாதனம் என்ன? எதை பற்றி கூறியது? நான் அதை எவ்வாறு அனுஷ்டிப்பது? இதை பற்றி தாங்கள் விரிவாக எனக்கு கூற வேண்டும். பக்தி, ஞானம், வைராக்கியம் ஆகியவற்றை அனைத்து வர்ணத்தவர்களும் அன்போடு ஆதரிக்க வேண்டும். அதற்கு உபாயம் கூறுங்கள் அப்படின்னு கேட்டார். சனகாதிகள் சொல்கிறாங்க, தேவரிஷியே, கவலையை விடுங்கள். முற்காலத்தில் இருந்தே இதற்கான எளிய வழி உண்டு. நாரதரே, நீர்தான் புண்ணியம் செய்தவர், அடியவர்களுக்கெல்லாம் நாயகமணி, பக்தி யோகத்தை பரப்புவதில் சூரியனைப் போல் பிரகாசிப்பவர். இந்த பிரபஞ்சத்தில் பல ரிஷிகள் பல உபாயங்களை முன்பே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவை எளிதானவை அல்ல, கடினமானவை. முடிவில் சொர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களை பெற்றுத்தருவன. தாழ்ந்த பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் பகவானை அடைவிக்கும் முக்தி இதுவரை மறைப்பொருளாகத்தான் உள்ளது. அவ்வழியை உபதேசிக்கும் மகான் கிடைப்பதற்கு அரியவர். அசரீரி உமக்கு கூறிய அந்த நற்கர்மம் பற்றி நாங்கள் கூறுகிறோம். நாரதரே, திரவிய யஜ்ஞம், தவ வேள்வி, வேத மோதுதல், ஞான வேள்வி இவற்றை பலர் அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் சொர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களை பெறும் வழியைத்தான் போதிக்கின்றன. ஆனால் பண்டிதர்கள் ஞான வேள்வியே முக்தியை கொடுக்கும் நற்செயலாக கூறுகிறார்கள். அந்த ஞான வேள்வி சுகபிரமம் பரீட்சித்துக்கு கூறிய ஸ்ரீமத் பாகவத பாராயணமே ஆகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் சப்தத்தின் ஒளியை கேட்டாலே போதும், பக்தி, ஞான, வைராக்கியம் மூவரும் பலம் பெறுவார்கள். ஞானம், வைராக்கியம் இவர்களின் துன்பம் விலகும், பக்தி மகிழ்ச்சி பெறும். சிங்கத்தின் கர்ஜனை கேட்டு நரிகள் ஓடி ஒளிவது போல கலியின் எல்லா தோஷங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தின் துவனி, அந்த ஒளி கேட்டு அழிந்து போகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தின் சப்த ஒளியால் பிரேம ரசத்தை பெருக்கும் பக்தியானவள் ஞான வைராக்கியம் இருவர்களுடனும் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒவ்வொருவர் இதயத்திலும் நர்த்தனம் புரிவாள். நாரதர் கூறினார், நான் வேதம், உபனிஷத், பகவத்கீதை ஆகிய மூன்றையும் பக்தி, ஞானம், வைராக்கியம் ஆகிய மூவரது காதுகளிலும் ஓதினேன். அவர்கள் எழவில்லையே. அப்படி இருக்க ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதனால் மட்டும் எழுந்து விடுவார்களா? பாகவதத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வேதசாரம் நிறைந்துள்ளது. நான் அந்த நற்காரியத்தை செய்ய எனது சந்தேகத்தை தீர்த்தருள வேண்டுகிறார். சனகாதிகள் பதில் கூறினர், ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சாரத்தை தம்முள் கொண்டவை. அதன் பயன்களோ அதிலிருந்து தனித்து மேம்பட்டு நிற்பவை. ஆகவே இதன் பெருமை சொல்லுவதற்கு அடங்காது. மரத்தின் ரசம் அடி வேர் முதல் நுனி கிளை வரை நிரம்பித்தான் உள்ளது. ஆனால் அந்த இடங்களை எல்லாம் சுவைக்க முடியுமா? முடியாதல்லவா? அதே சாறு பழமாக வெளிவரும்போது அதை அனைவரும் விருப்பத்தோடு சுவைக்கின்றனர். பாலில் நெய் இருக்கிறது, ஆனால் பாலில் நெய்யின் சுவையை அனுபவிக்க முடிவதில்லை. அதே பாலை காய்ச்சி தயிராக்கி கடைந்தெடுத்து வெண்ணெயை உருக்கினால் நெய் கிடைக்கிறது. கரும்பின் அடிமுதல் நுனி வரை எங்கும் சர்க்கரை உள்ளது. ஆனால் அதை பிழிந்தெடுத்து கரும்பு சாற்றை காய்ச்சினால்தான் சர்க்கரையாக சுவைக்க முடிகிறது. அதை போலத்தான் ஸ்ரீமத் பாகவதமும் முழுக்க முழுக்க வேதசாரம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் வேதத்திற்கு சமமானது. பக்தி, ஞானம், வைராக்கியம் ஆகிய மூன்றையும் உலகில் நிலையாக பரப்பவே ஸ்ரீல வேதவியாசரின் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வெளியிட்டார். ஸ்ரீல வேதவியாசர் மகாபாரதம் இயற்றினார். வேதங்களை 4ஆக வகுத்தார். உபனிஷத்தின் உண்மை பொருளை பிரம்மசூத்திரங்கள் வாயிலாக வெளிப்படுத்தினார். ஆனாலும் மன அமைதி இல்லை, கவலையுடன் இருந்தார். அப்பொழுது தாங்கள்தான் சதுஷ்லோகி பாகவதம் மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தை அவருக்கு உபதேசம் செய்தீர்கள். இதை கேட்டதும் அவரது மனக்கவலை நீங்கி அமைதி பெற்றார். இதில் தங்களுக்கு என்ன வியப்போ, என்ன சந்தேகம்? எங்களிடமே கேட்கிறீர்களே. நீங்கள் அவர்களது துன்பங்களை நீக்க ஸ்ரீமத் பாகவத புராணத்தை கூறுங்கள் அப்படின்னு சனகாதிகள் சொல்கிறாங்க. நாரதர் கூறினார், மகனியர்களே, பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தாலே ஒருவனுக்கு சாதுக்களின் சங்கம் கைகூடும். அப்பொழுது அவர்களுக்கு அஞ்ஞானம் தொலைந்து விவேக ஞானம் உண்டாகும். மகரிஷிகளே, பக்தி, ஞானம், வைராக்கியம் நிலைத்து நிற்கச் செய்ய ஸ்ரீமத் பாகவதத்தை எங்கும் பரவச் செய்து எங்கும் ஞான வேள்வியை ஒளிரச் செய்ய போகிறேன். இந்த வேள்வியை நான் எங்கே செய்யட்டும்? அதற்கான ஒரு நல்ல இடத்தை கூறுங்கள்.
ஸ்ரீமத் பாகவதம் எத்தனை நாட்கள் சொல்ல வேண்டும் என்ற விதிமுறைகளை கூறி அருளுங்கள் அப்படின்னு நாரதர் கேட்டார். சனகாதிகள் கூறினர், நாரதரே, ஹரித்வாரத்தின் அருகில் ஆனந்தவனம் என்ற ஒரு வனம் உள்ளது. அங்கு அநேக மகரிஷிகள் வசிக்கிறார்கள். அந்த வனம் மிகவும் அழகானது, ஏகாந்தமானது. அதன் அருகில் வசிக்கும் சிங்கம், யானை போன்ற பரஸ்பர விரோதம் பாராட்டும் பிராணிகள் கூட பகைமையை மறந்து அன்பாக வசிக்கின்றன. அங்கு நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை தொடங்குங்கள் அப்படின்னு சொன்னார். அங்கு பக்தி தேவியும் தனது வயோதிக பிள்ளைகளான ஞானம் வைராகியத்தையும் அழைத்து கொண்டு அங்கு வருவாள். ஏன்னா எங்கு ஸ்ரீமத் பாகவதம் படிக்கப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ பக்தி தேவி தன் பிள்ளைகளோடே தானாகவே வந்துடுவாள். அவர்கள் காதுகளில் பாகவத கதாமிருதம் விழுமையானால் அம்மூவரும் முதுமை நீங்கி இளமை பெறுவார்கள் அப்படின்னு சொன்னார். சூத கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். இவ்வாறு கூறிய சனகாதிகள் நாரதரை அழைத்து கொண்டு கங்கா தீரத்துக்கு வந்தடைந்தார். பகவத்குணத்தை அனுபவிக்க எல்லா உலகங்களிலிருந்தும் அங்கு கூடினார்கள். அவ்வாறு வந்தவர்கள் பிருகு மகரிஷி, வசிஷ்டர், ஷ்யவனர், கௌதமர், மேதாதி, தேவலர், தேவராட்டர், பரசுராமர், விஸ்வாமித்திரர், சாக்கலர், மார்க்கண்டேயர், தத்தாத்ரேயர், பிப்பலாதர், ஸ்ரீல வியாசதேவர், அவரது தந்தை பராசரர், ஷாயா, சுகர், ஜாஜலி, ஜன்கு முதலிய மகரிஷிகள் மனைவி, மக்கள், சீடர்களுடன் அங்கு வந்தனர். இவர்களை தவிர 4 வேதங்கள், 108 உபனிஷத்துக்கள், மந்திர தந்திர சாஸ்திரங்கள், 17 புராணங்கள், வேதாந்தங்களான சிக்ஷை, வியாக்கரணம் முதலிய 6 சாஸ்திரங்கள் ஆகியவையும் உரு தாங்கி ரூபம் எடுத்து வந்தனர். கங்கை முதலிய புண்ணிய நதிகள், புஷ்கரம் முதலிய தடாகங்கள், குருஷேத்திரம் முதலிய புண்ணிய கஷேத்திரங்கள், 10 திசைகள், தண்டகாரண்யம் போன்ற வனங்கள், இமயம் போன்ற மலைகள் ஆகியவை அனைத்தும் ரூபம் தாங்கி அங்கு வந்தனர். தேவர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள் ஆகிய அனைவரும் கதை கேட்கும் ஆவலோடு அங்கு கூடினர். நாரதர் சனகாதி முனிவர்களுக்கு ஆசனம் அளித்தார். பாகவதம் கேட்க வந்த அனைவரும் அவர்களை வணங்கினர். கேட்க வந்தவர்களில் வைஷ்ணவர்கள், யோகிகள், துறவிகள், பிரம்மச்சாரிகள் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். அனைவருக்கும் முன்பாக நாரதர் அமர்ந்தார். அப்பொழுது ஜெய் ஜெய் என்ற கோஷமும் தேவர்கள் கற்பக விருட்சத்தின் பூக்களை அனைவர் மீதும் வந்து பொழிந்தனர். அனைவரும் கதை கேட்க விரும்பி அமைதியாக இருந்தபோது சனகாதிகள் நாரதருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையை விளக்கமாக கூறினார்கள். சனகாதிகள் கூறினர், சுகஹாஸ்திரஜக, ஸ்ரீ சுகரது திருவாய் மொழியான ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையை கூறுகிறோம். இதை கேட்டவுடனேயே முக்தி நம் உள்ளங்கையில் வந்து அமர்வாள். ஸ்ரீமத் பாகவத கதையை எப்பொழுதும் செவியார கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நித்தியம் பாகவத சேவையாம். இதை கேட்பதாலேயே பகவான் ஸ்ரீஹரி இதயத்தில் இருப்பார். ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்களை கொண்டது, 12 ஸ்கந்தங்களை கொண்டது. இது ஸ்ரீ சுக பரீட்சித் சம்வாதம். ஸ்ரீ சுகரது திருவாய்மொழியை நொடி பொழுது கூட கேட்காதவன் இவ்வுலகில் மயங்கி சம்சார சக்கரத்தில் சிக்கி தவிப்பான். எந்த வீட்டில் தினமும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கப்படுகிறதோ அந்த வீடுதான் புண்ணிய கஷேத்திரம். அங்கு குடியிருப்பவர்களது பாவங்கள் முற்றிலும் அழிந்துவிடும். ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகம் செய்தாலும் வாஜபேய யாகம் செய்தாலும் அதன் பலன் பாகவதத்தில் 14 1 பங்கு கூட சமமாகாது. தவசிகளே, ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும் வரைதான் அவனது பாவங்கள் அவன் உடலில் தங்கியிருக்க முடியும். மோட்சம் பெற விரும்பினால் தினமும் நியமத்தோடு ஸ்ரீமத் பாகவதத்தின் 1 ஸ்லோகமோ, அரை ஸ்லோகமோ, ஏன் 1/4 ஸ்லோகமோ நியமத்துடன் பாராயணம் செய்யப்பட வேண்டும். ஜென்ம கோடி கிருத்தம் பாபம் நஷ்யத்தே நாத்ர சம்சயக. பொருள் புரிந்து தினமும் ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பவனது கோடி ஜென்மாவில் செய்த பாவங்களை அனைத்தையும் நொடியில் நீக்குகின்றன. இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தினமும் தவறாது ஸ்ரீமத் பாகவதத்தின் அரை ஸ்லோகமோ 1/4 ஸ்லோகமோ படிப்பவன் ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தை பெறுகிறான். தினமும் ஸ்ரீமத் பாகவதம் படிப்பது, பகவான் ஸ்ரீ ஹரியை நினைப்பது, துளசி செடியை நீரூற்றி பராமரிப்பது, பசுவை காப்பது ஆகிய 4மே முக்தி தர வல்லது. மரணப்படுக்கையில் ஸ்ரீமத் பாகவதம் கேட்பவனுக்கு பகவான் மனமகிழ்ந்து வைகுண்டத்தையே வந்து கொடுக்கிறார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் தங்க சிம்மாசனத்தில் வைத்து பக்தர்களுக்கு தானம் அளிப்பவன் சாயுஜ்ய முக்தியை வந்து அடைகிறான். ஒருவன் தன் வாழ்நாளில் ஸ்ரீமத் பாகவதத்தை 1 முறையாவது அல்லது சிறிதளவாவது பருகியிருந்தால் அவன் பாக்கியசாலி.
இல்லனா சண்டாளனைப் போலவும் கழுதையைப் போலவும் தன் வாழ்நாளை வீணடித்தவனாவான். பாகவதம் கேட்காதவர்களின் உடல் இருந்தும் சவம்தான். அவன்தான் பாவி, பூமிக்கு பாரம். அவனை காட்டிலும் விலங்குகளே மேலானது. அவன் அவன் இருந்தும் பயனில்லை. இவ்வுலகில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைப்பது அரிதிலும் அரிது. கோடி ஜென்ம புண்ணியத்தால் அன்றி பெறுவதற்கு அரிது. யோகிகளில் சிறந்தவரே, ஸ்ரத்தையோடு கேட்க வேண்டும் என்பதே நியமம். இத்தனை தினங்கள் கேட்க வேண்டும் என்பதில்லை, எப்பொழுதுமே கேட்க வேண்டும். பொய் உரைக்காது பிரம்மச்சரிய நியமத்தோடு கேட்பது சிறந்தது. ஆனால் கலியுகத்தில் இது இல்லாதென்று எண்ணிய சுகபிரமம் ஒரு வழியை கூறியுள்ளார். கலியுகத்தில் பல நாட்கள் மனவடக்கம் நியமங்களை கடைபிடித்தல் மிகவும் கடினம். 7 நாட்கள் சப்தாகம் என்கிற விதிமுறையை கூறியுள்ளார். யத்ஃபலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அநாயாசேன தத்சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத். தவம், யோகம், சமாதி நிலை ஆகியவற்றால் பெற இயலாத உயர்ந்த பலனான சப்தாக ஸ்ரவணத்தினால் மட்டுமே எளிதாக பெற இயலும். இந்த சப்தாக ஸ்ரவணம் என்பது யாக யஜ்ஞங்கள், விரதங்கள், தவம், தீர்த்த யாத்திரை, புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம், அஷ்டாங்க யோகம் ஆகியவற்றை காட்டிலும் சிறந்தது. சௌனகர் கேட்குறாரு, சூத்தரே, முக்தி பெறும் பல பல வழிகளில் ஞானம், யோகம் முதலிய வழிகளை காட்டிலும் இந்த கலியுகத்தில் ஸ்ரீமத் பாகவத சப்தாக ஸ்ரவணமே சிறந்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். சூத்த கோஸ்வாமி பதில் கூறினார். சௌனகரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இவ்வுலகை விடுத்து ஸ்ரீ வைகுண்டம் செல்லுவதற்கு முன் உத்தவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்தை கூறினார். அது முழுக்க முழுக்க ஞானத்தையே பிரதானமாக கொண்டது. இதை கேட்ட பின்பும் உத்தவர் பகவானிடம் கேட்டார், கோவிந்தா, இவ்வுலகில் இதுவரை அடியவர்களை காத்து இப்பொழுது ஸ்ரீ வைகுண்டம் செல்ல தயாராக இருக்கிறீர்கள். இப்பொழுது என் மனதில் தோன்றியுள்ள கலக்கத்தை சற்று கேட்டு எனக்கு தெளிவு பெறும் வழியை கூறிய பின் வைகுண்டம் செல்லுங்கள் அப்படின்னு உத்தவர் சொன்னார். இப்பொழுது கொடுமையான கலிகாலம் வரப்போகிறது. இப்பூமியில் தீயவர்கள் அதிக அளவில் தோன்றுவார்கள். தீயவர்களின் சேர்க்கையால் சத்புத்திரர்களும் தீயவர்கள் ஆகிவிடுவார்களே. அவர்களது சுமையால் பூமி யாரை சரணடைவாள்? ஹே கமலலோச்சன, தங்களை விட்டால் பூமியை காப்பவர் யாருமே இல்லையே. பகவான் தாங்களே பக்தவத்சலன். பக்தர்கள் மேல் கருணை கொண்டு இங்கிருந்து ஸ்ரீ வைகுண்டம் செல்ல வேண்டாம். நிர்குண நிராகார சித்தஸ்வரூபியான தாங்கள் பக்தர்களுக்கு அருள் புரியவே அனந்த கல்யாண குண சம்பன்னராக திருமேனியுடன் காட்சியளிக்கிறீர்கள். சரி, தாங்கள் ஸ்ரீவைகுண்டம் சென்ற பின் பக்தர்கள் இந்த பூமியில் எப்படித்தான் வாழ முடியும்? நிர்குண உபாசனையோ மிகவும் கடினம். ஆகவே சற்று யோசித்து செய்வது நல்லது அப்படின்னு உத்தவர் சொன்னார். பிரபாஷா கஷேத்திரத்தில் உத்தவர் இவ்வாறு கூறியதை கேட்ட பகவான் பக்தர்களை ரட்சிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார். சௌனகரே, இவ்வாறு யோசித்த பகவான் தனது முழு சக்தியையும் ஸ்ரீமத் பாகவதத்தினுள் செலுத்தினார். தன் திருமேனியை மறைத்து ஸ்ரீமத் பாகவதத்தில் நுழைந்தார். எனவே ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் சொல் வடிவம். இதன் பொருள் வடிவம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே. இதை பூஜிப்பது, கேட்பது, படிப்பது அல்லது பார்ப்பது என்பதாலேயே மனிதனின் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் கேட்பது, படிப்பதே மிக மிக உயர்ந்ததாக கூறப்படுகிறது. கலியுகத்தில் மற்ற எல்லா சாதனங்களையும் விட இதுவே சிறந்த சாதனமாக கருதப்படுகிறது. இதுவே உயர்ந்த தர்மமாகும். பரோ தர்மம் பாகவத தர்மமாகும். கலியுகத்தில் துன்பங்கள், ஏழ்மை நிலை, துர்பாக்கியம் மற்றும் அனைத்து பாவங்களையும் நிர்மூலமாக்கும் ஒரே சிறந்த தர்மம் காம குரோதங்களை போக்க வல்லது. தேவர்களாலும் விஷ்ணு மாயையை கடப்பதற்கு அரிது. எனில் மனிதர்கள் எவ்வாறு மாயையை கடப்பது? பாகவதம் படிப்பதாலும் கேட்பதாலுமே சுலபமாக மாயையை கடந்து விடலாம். சூத கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். சௌனகரே, சனகாதி முனிவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமைகளை கூறி வந்தபோது அந்த அவையில் ஒரு அதிசயம் நடந்தது. யவ்வனம் பருவமங்கையான பக்தி தேவி தனது 2 மகன்களை ஞான வைராகியத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணா, கோவிந்தா, ஹரி முராரே, ஹே நாதா, நாராயணா, வாசுதேவா என்று பகவன் நாமங்களை உரக்க கூறிக்கொண்டு அங்கு வந்தாள். முனிவர்களது இந்த பெருத்த சபையில் இவள் எவ்வாறு வந்தாள், எப்படி உள் நுழைந்தாள் என்று அவரவர் கேட்டுக்கொண்டனர். அப்பொழுது சனகாதி முனிவர்கள் கூறினர், இவள்தான் பக்தி தேவி. ஸ்ரீமத் பாகவத கதை அமுதத்தில் இருந்து இப்பொழுதுதான் வெளித்தோன்றினாள்.
அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட பக்தி தேவி தனது 2 மகன்களுடன் மிகவும் வணக்கமாக சனகாதிகளிடம் கூறினாள். முனிவர்களே, இந்த கலியில் நான் அழிந்தவள் போல் இருந்தேன். தாங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவத கதையமுதை வாரி இறைத்து என்னை திரும்பவும் வலிமை பெற செய்தீர்கள். இப்பொழுது நான் எங்கு தங்குவது என்று கூற வேண்டும் என்றாள். இதை கேட்ட சனகாதி முனிவர்கள் அவளிடம் கூறினார்கள், பக்தி தேவியே, நீ பக்தர்களையே பகவானாக்குபவள், ஸ்ரீ கிருஷ்ண பிரேமையை தருபவள். எனவே நீ பக்தர்களது இதயத்தில் நித்திய வாசம் புரிய கடவாய். இந்த கலியுகத்தில் தோஷங்கள் எங்கு வேண்டுமானாலும் பரவலாம், ஆனால் நீ இருக்கும் இடங்களில் தோஷங்கள் தலை காட்டாது. இவ்வாறு அவர்களது அருளை பெற்ற பக்தி தேவி பகவத் பக்தர்களின் இதயத்தில் குடியேறினாள். பகவத் பக்தியை இதயத்தில் தாங்கியவள் மூ உலகிலும் தரித்திரனாக இருந்த போதிலும் அவனே பெருத்த செல்வந்தன். ஏன்னா இந்த பக்தி என்னும் கயிற்றினால் கட்டப்பட்ட பகவான் ஸ்ரீஹரி தனது ஸ்ரீ வைகுண்டத்தையும் துறந்து அந்த பக்தனது இதயத்தில் குடிபுகுகிறாரே. இவ்வுலகில் ஸ்ரீமத் பாகவதமே சாக்ஷாத் பகவானது அச்சா திருமேனி. இதன் பெருமையை நாம் எவ்வாறு அறிந்து கூற இயலும்? இதனையே நம்பி இதை கேட்க வேண்டும். சொல்பவனும் கேட்பவனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமாக ஆகிறார்கள். இவ்வாறு இருக்க இதை விடுத்து வேறு தர்ம நெறிகளால் பெறப்போவதுதான் என்ன என்று ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை சனகாதி ரிஷிகள் கூறினர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் की जय. गुरु परंपरा की जय. गौर निताय की जय. हरि हरि बोल.